Good morning students, welcome to the Shaper group of school online class. Today we have to go for the concept of the coordination chemistry lesson, that is the isomerisms. So we already learned about the previous class about the structural isomerism. Now move on to the stereoisomerism. In this stereoisomerism is classified into two main things, that is geometrical isomers and optical isomers. In these two isomers have to go for the explanations. Okay, so this is, you can see the pictures about that geometrical isomerism. Geometrical isomerisms la two types irukku, that is cis isomers and trans isomers. Cis means the same directions, trans means opposite directions. So உங்களுக்கு நீங்க இந்த ஆரஞ்சு கலர்ல பார்த்திருப்பீங்க அமோனியா, that is cis isomersல உங்களுக்கு சேம் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. அதே சேம் டைம் டிரான்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா வந்து ஆப்போசிட்ஸ் டைரக்ஷன்ஸில் இருக்குது. இன் திஸ் டைப் வந்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா Ma2B2 அப்படின்றது. M மீன்ஸ் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ், A2B2. ஸோ இந்த A2B2 தட் இஸ் த லிகான்ஸ். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ், ஹவு டு பி இட்ஸ் அரேஞ்ச்ட் இன் திஸ் த ஸ்கொயர் பிளானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சேம் டைரக்ஷன்ஸ், அமோனியா அண்ட் குளோரின். ஸோ திஸ் இஸ் சிஸ் கேட்டகரிஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ டிரான்ஸ் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்குது, குளோரினும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ சேம் டைரக்ஷன்ஸ் மீன்ஸ் சிஸ் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்துருங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருந்தால் நீங்கள் டிரான்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் M, A2B2, M, A2BC அண்ட் MXY ஸ்கொயர் அண்டு MABCDன்னு இருக்குது. நான் ஒன் பை ஒன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் A2B2 டைப்ஸில் உங்களுக்கு சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் பார்த்தீங்க. த சேம் வே MA2BC. ஸோ A2 மீன்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லிகான்ஸ் வந்து சேமாக இருக்கும், செகண்ட் லிகான்ஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் டிஃபரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் ஆரஞ்சு கலர்ஸில் இருக்கக்கூடிய இந்த அமோனியா சேம் டைரக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதர் லிகான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று குளோரின், இன்னொன்று புரோமின். ஸோ இது வந்து என்ன கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா சிஸ் ஐசோமர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஆப்போசிட்ஸில் இருக்குது, அதாவது சேம் லிகான்ஸ் வந்துட்டு என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரான்ஸா சிஸ்ஸா அப்படின்ற ஒரு கேட்டகரிஸ்க்கு நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா XY ஸ்கொயர். ஸோ இந்த XY ஸ்கொயர் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் டயக்ராம்ஸில் தெரியும், சேம் டைரக்ஷன்ஸ் இருக்குது ஸ்கொயர் டைப்பில். த சேம் வே ஃபார் A2B2 டைப்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ அட்டாச்டு வித் கார்பனைல் குரூப்ஸ் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு CH2 குரூப்ஸும் உங்களுக்கு அட்டாச்சாக இருக்குது. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் கூட நீங்கள் டைரக்ஷன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் சிஸ் அண்ட் ட்ரான்ஸும் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். இங்கே அமோனியா உங்களுக்கு ஆப்போசிட்ஸில் இருக்குது, த சேம் மாலிகுல்ஸ். ஓகே, தட் டைப் இஸ் கால்ட் XY2. அண்ட் கம்மிங் டு திஸ் த லாஸ்ட் டைப், தட் இஸ் MABCD. ஸோ ஆல் த லிகான்ஸ் இஸ் 1 to 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எதுவுமே சேமாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் MABCD கேட்டகரிஸில் கொண்டு வரலாம். இதோடைய டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்ஸ் மெத்தடில் உங்களுக்கு பிளேஸ் சேஞ்ச் ஆகுமே தவிர நீங்கள் சிஸ் கேட்டகரிலையும் கொண்டு வர முடியாது, அது டிரான்ஸ் கேட்டகரிஸ்லேயும் கொண்டு வர முடியாது. ஜஸ்ட் we have to find out for the directions of the 4 ligands. ஓகேவா? ஸோ this is main thing for the geometrical isomerism. This is for octahedral complex. ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டயக்ராம்ஸ், த பொசிஷன் ஆஃப் த லிகான்ஸ் இன் ஆக்டாஹெட்ரல், தட் இஸ் வி கேன் ரைட் த Ma2B4. ஸோ டோட்டலி 6 லிகான்ஸ் இருக்கும், Ma2B4 டைப் ஆர் MXY அண்ட் XX2B2. ஸோ உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு லிகான்ஸ் வந்து 6 வரும், பட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இருக்கும். வை? பிகாஸ் வி ஹாவ் டு explain about through these pictures. Central metal atoms இருக்குது, central metal atomஸை சுற்றி உங்களுக்கு 4 corners and up and downsல உங்களுக்கு 2 corners இருக்குது. ஸோ மொத்தம் 6 லிகான்ஸ் இருக்குது. இந்த லிகான்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to go for the first step. 1, 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. ஸோ ஃபஸ்ட்டு லிகான்ஸ்லேருந்து உங்களுக்கு கூடிய அட்டாச்மெண்ட் எல்லாமே 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. So this is for first position. Second thing, move on to this 2 means நீங்கள் வந்துட்டு எந்த பொசிஷன்ஸ் பார்க்குறீங்களோ அதுக்கு ப்ரீவியஸ் பொசிஷனை நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்த வர ஃபர்தர் அட்டாச்மெண்ட்டை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ 2 அப்படின்னு வரும்போது எங்களுக்கு 1 அப்படின்ற அட்டாச்மெண்ட்டை நம்ம சொல்லக்கூடாது. ஸோ 2, ஸோ 2 நான் எடுத்துக்கிறேன். 2 மீன்ஸ் 2, அதுலேருந்து காண்டாக்ட் என்ன இருக்குது? எஸ் 3. நெக்ஸ்ட் 2, 5, 2,
6. ஓகேவா? இப்போ நான் 1 வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரீவியஸில் இருக்கக்கூடியது அட்டாச்மெண்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி 1 இருக்குது, ஏன் 1 சொல்லலைன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? த சேம் வே ஃபார் த ஆல் த பொசிஷன். ஸோ 2 இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 3. ஸோ 3 மீன்ஸ் நம்ம 1ம் 2ம் கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம 3 பொசிஷன்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே 3 இருக்குது. 3, 4, 3, 6. ஓகேவா? ஸோ அதில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2ம் 1ம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் 4th பொசிஷன். 4 இங்கே இருக்குது. 4, 5, 4, 6. ஓகேவா? ஸோ 4, 5, 4, 6. 3, 2, 1 நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நான் சொன்ன மாதிரி மறுபடியும் நான் சொல்லிட்டே இருக்கேன், 4க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஸ்டேட்டை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். தட் மீன்ஸ் 1 கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? த சேம் வே ஃபார் த 5th பொசிஷன். வேர் இஸ் தட் 5? எஸ், 5 இட்ஸ் பிலாங் டு தி 6. ஏன்னா 5க்கு பிலோவில் இருக்கக்கூடியது 1, 2, 3, 4. ஸோ 5 to 6 மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த பொசிஷன்ஸை நம்ம ஐடென்டிக்கலாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த சிமிலாரிட்டி ஆஃப் பொசிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 6, 1, 6, தென் 2, 4 அண்ட் 3, 5. இதெல்லாம் ஐடென்டிக்கலில் உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த ஐடென்டிக்கல் பொசிஷன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ். ஏன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசமில் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருந்தால் என்னென்னு சொல்லுவோம்? எஸ், ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ். ஸோ உங்களுக்கு 2, 4, 1, 6, 3, 5 இது எல்லாமே நம்ம ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் கேட்டகரிஸில் கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் ஃபேஷியல் ஐசோமர்ஸ் அண்ட் மெரிடினியல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பிக்சர்ஸில் நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸ் தான். எல்லாமே நம்ம டைரக்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனட் சிஎன் உங்களுக்கு ஒரே ஒரு பொசிஷன்ஸில் உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கும். அதுவே வந்து மெரிடினியலில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ஸ் டைரக்ஷனில் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த ஃபேஷியல்ஸில் இருக்கக்கூடிய அதாவது 1 ஃபேஸில் இருக்கா இல்லைன்னா உங்களுக்கு வேறு பிளேஸில் இருந்துச்சுன்னா அதை மெரிடினியல் ஐசோமர்ஸில் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ உங்களுக்கு ஸ்டீரியோ ஐசோமெரிசமில் நம்ம 2 மெயின் திங் என்னென்ன பார்த்தோன்னா உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஒன்று இருக்குது, ஆப்டிக்கல் ஒன்று இருக்குது. ஜியோமெட்ரிக்கல் ஃபேஷியல், மெரிடினியல், ஆக்டாஹெட்ரல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அதில் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடியது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிக்சர்ஸ் வந்து மிரர் இமேஜில் பார்க்கும்போது என்ன பொசிஷனில் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த டைரக்ஷன்ஸ். ஸோ அதோடைய டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் இருக்கும், நீங்கள் மிரரில் பார்க்குறப்ப ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுக்கு மெயின் நேம் வந்துட்டு உங்களுக்கு சிரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிரால் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் ஆர் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. சிரால் வந்துட்டு மிரர் இமேஜ் ஐசோமெரிசம் அப்படின்ற ஒரு வேர்டு கண்டிப்பாக நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு. ஸோ சிரால் மீன்ஸ் இமேஜ். ஓகேவா? ஸோ இமேஜ். த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் விச் possess chirality exhibit the optical isomers the similar to organic compounds. That is the chirality ஓட explanations. ஸோ இப்போ coming to this the concept, the clockwise and anti-clockwise அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ the plane of the plane polarized the light either clockwise or anti-clockwise. The corresponding isomers is called D. Dextro-rotatory. So D means dextro-rotatory. I means levo-rotatory. ஓகேவா? ஸோ டெக்ஸ்டோ அண்ட் லெவோ. டெக்ஸ்ட்ரோ அப்படின்றது உங்களுக்கு clockwise, levo that is anti-clockwise. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸில் தான் நம்ம ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்ஸை நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதே மெத்தட்ஸில் உங்களுக்கு அதர் எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு டயக்ராமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா another examples of the optical isomers ன்னு சொல்கிறாங்க. ஸோ this is the correct position of the complex. So we can see that the mirror positions also for the right hand side we can see the left hand side we can see the right hand side. So that is called the clockwise and anti-clockwise positions. So these are all for the importance of optical isomers. So theory of coordination compound தான் நம்ம next பார்க்கக்கூடிய கான்செப்ட். ஸோ தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் மெயினாக 2 தியரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 தியரியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. தட் இஸ் வேலன்ஸ் பாண்ட் தியரி, தட் இஸ் VBT. தென் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, தட் இஸ் CFT. ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி பற்றி தான் நம்ம இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்
go for the valence bond theory. இந்த valence bond theory நீங்கள் மேக் பண்ணுறதுக்கான சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆஸ் பர் IUPAC நேம் நம்ம பார்த்தோம், காம்ப்ளெக்ஸில் IUPAC நேம் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அதே மாதிரி மெத்தட்ஸில் இதில் சில ரூல்ஸ் இருக்குது. அதில் மெயினானது மட்டும் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். The first point, the Ligon metal bond is coordination complex is covalent nature. ஸோ எப்போவுமே அது covalent natures மட்டும்தான் இருக்கும். And moreover that the electron sharing between that the central metal atoms with ligands. So central metal atom को ligands को कुள்ள தான் electrons sharing இருக்கும், covalent bonding ல தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் first primary உங்களுக்கு கொடுக்கக்கூடிய points. Next second one, each ligand should have the least one field orbital containing the lone pair electrons. ஸோ நீங்கள் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ லாஸ்ட்டு உங்கள் எலக்ட்ரான்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, 2 எலக்ட்ரான் இருந்தால் உங்களுக்கு பேர் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் லோன் பேர் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ லோன் பேர் அப்படின்ற வேர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் ஹேவ் டு ஃபில் டு த லாஸ்ட் ஆர்பிட்ஸ் ஹேவ் தி ஒன்லி ஒன் எலக்ட்ரான், தட் இஸ் கால் லோன் பேர் எலக்ட்ரான். இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்பீங்க. நான் எப்படி உங்களுக்கு IUPAC நேமை வந்து ஃப்ரேம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கும். பட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் ஜஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது அதோடைய கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ த லோன் பேர் மீன்ஸ் த லாஸ்ட் எலக்ட்ரான், த ஒன்லி ஒன் ஹேவிங் த லாஸ்ட் ஆர்பிட்ஸ். நெக்ஸ்ட், these vacant orbitals of the central metal atoms undergo hybridization. ஸோ ஹைப்ரிடைசேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அது ஃப்ரேம் ஆகும். ஹைப்ரிடைசேஷன்ஸ் இட்ஸ் டிபெண்டிங் ஆன் தட் த வேக்கண்ட் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். நீங்கள் வந்து எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிகிட்டே வருவீங்க ஆர்பிட்டல்ஸில். ஸோ எலக்ட்ரான் ஃபில்க்கு அப்புறம் எம்டியாக இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டல்ஸில் மட்டும்தான் இந்த ஹைப்ரிடைசேஷன் நடக்கும். ஸோ அப்போது வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது, ஹைப்ரிடைசேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தி ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் n-1d ஆர்பிட்டல்ஸ் ஆர் இன்வால்வ். சப்போஸ் n-1d உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா SPDன்னு இருக்குது. ஸோ S பிளாக் எலமெண்ட்ஸ், D பிளாக் எலமெண்ட்ஸ், P பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் SPD அண்ட் மோரோவர் F பிளாக் எலமெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல SPD மட்டும்தான் உங்களுக்கு அது பிளேஸ் ஆகும். உங்களுக்கு டிரான்சிஷன்ஸில் இன்னர் டிரான்சிஷன்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே பிளேஸ் ஆகலை. சப்போஸ் பிளேஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பின்னிங் இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு இந்த 7th பாயிண்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. n-1d சப்போஸ் ஆர்பிட்டல்ஸ் வந்து உங்களுக்கு n-1d உங்களுக்கு இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு அதற்கு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் சப்போஸ் இன்சிஸ் ஆஃப் தட் nd ஆர்பிட்டல்ஸ், ஸோ nd ஆர்பிட்டல்ஸ் அதாவது n-1d ஆர் nd. இப்போ நான் இதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். n-1d இன்வால்வ் இருந்ததுன்னா என்ன ஆகும், nd என்ன இன்வால்வ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ n-1 மீன்ஸ் ஹைப்ரிடைசேஷன்ஸில் நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம இன்னர் ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறோம், இது அவுட்டர் ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து ஸ்லோ, இது வந்து ஹை. அதாவது ஸ்பின்னிங் லெவல் வந்து ஸ்லோவாக இருக்கும், இதுக்கு ஸ்பின்னிங் லெவல் வந்துட்டு ஹையாக இருக்கும். ஸ்பின்னிங் லெவல் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் இல்லைன்னா உங்களோட புக் பேஜ் நம்பர் நான் சொல்கிறேன். ஸோ ஐ மீன் இந்த லெசன்ஸில் கிடையாது, ப்ரீவியஸ் லெசன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஜ் நம்பர் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். அதில் கூட உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இந்த லெசனில் உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதனால தான் நம்ம கண்டினியூஷன்ஸ் அப்படின்றத ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கண்டினியூஷன்ஸில் மட்டும்தான் அதோடைய தியரியை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? இந்த பேஜ் நம்பர் 109. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸோடைய ஃபார்முலாஸ் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் த காம்ப்ளெக்ஸ் கண்டெய்னிங் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் with unpaired electrons paramagnetic, paired electrons is dimagnetic. Paramagneticனா என்ன, டைமேக்னெட்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸில் கூட டிஸ்கஸ் பண்ணுறப்ப நான் சொன்னேன். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி லெசன்ஸில் நம்ம இதை பார்ப்போம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இப்போது நம்ம அதை பற்றி தான் படிக்க வேண்டிய டைம் வந்திருக்கு. ஸோ paramagnetic that is only one electron is remaining, அதாவது பேர் அன்பேர்டு பேர் இல்லாமல் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்கிறோம், paramagnetic. So paired electrons means that is called dimagnetic. ஸோ நீங்கள் ஃப்ரேம் பண்ணக்கூடிய அந்த டேப்லேஷன்ஸில் உங்களுக்கு பேர்டாக இருக்கா அன்பேர்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம டைமேக்னெட்டிக்காக இல்லைனா பேராமேக்னெட்டிக்கான்னு சொல்லணும். ஸோ பேரா மீன்ஸ் அன்பேர்ட்,
Dimagnetic means paired electrons. Okay. Next, the ligands such as CO, carbonyl or cyanide, NH3, ammonia, in this kind of complex, if there is ligands or நம்மளுக்கு CO, CN, NH3 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா, that is causing the pairing of electrons is present in the central metal atom such as the strong field ligands. ஸோ இந்த கேட்டகரிஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் ligands அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த திங்ஸ் தான் நம்ம அந்த டேப்லேஷன்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த தியரிஸோட பேஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். So you can see the tabulation about the coordination number. Depending on the coordination number, அதை பேஸ் பண்ணி ஹைப்ரிடைசேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும், அதோட ஜாமெட்ரி என்ன நேமில் இருக்கும், அது மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரிஸும் எக்ஸாம்பிள்ஸாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டேப்லேஷனில். சப்போஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 2 மீன்ஸ் ஹைப்ரிடைசேஷன் வந்து SP, ஜியாமெட்ரி வந்து லீனியரில் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கக்கூடியது கோஆர்டினேஷன் நம்பர் 2ல் இருக்கும், SPயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் வே ஃபார் 3, 4, 5, 6 கொடுத்துருக்காங்க. 3 பார்த்திங்கன்னா SP2, ஸோ S ஆர்பிட்டலில் 1, P ஆர்பிட்டலில் 2, ஸோ டோட்டலாக 3. இங்கே SP3ல் 4, இதே SP3ல் வந்து D ஆர்பிட்டல்ஸ் இன்க்ளூட் ஆயிருந்ததுன்னா DSP2, ஸோ D1, S1, P2, டோட்டலாக 4. ஸோ இதில் டிஃப்ரென்ஷியேட்க்கு உங்களுக்கு ஜியாமெட்ரிக்கல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ SP3க்கு டெட்ராஹெட்ரல், DSP2க்கு ஸ்கொயர் பிளானர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் ஜஸ்ட் நேமாக படிச்சிருப்பீங்க. இது எதை பேஸ் பண்ணி வருதுன்றது இப்போ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பார்த்த பிறகு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதேமாதிரி 5th மீன்ஸ் DSP3, ஸோ D1, S1, P3, ஸோ டோட்டலாக 5. ஸோ இதே பேஸ் பண்ணி உங்களுக்கு 6 இருக்குது. அதோடைய ஜியாமெட்ரிக்கல் எக்ஸாம்பிள்ஸை இந்த டேப்லேஷன்ஸில் நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் illustrations 1, now move on to this examples. The complex NiCO4, so nickel tetra carbonyl இருக்குது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக. இந்த காம்ப்ளெக்ஸில் illustrations depending on that VBT, அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரியை நம்ம எப்படி இந்த illustrations பேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப். The central metal atom and its outer electronic configurations. First we have to know about that the atomic number of the nickel, that is 28. ஸோ 28 உடைய உங்களுக்கு அந்த ஃபுல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து DS மட்டும் நம்மளுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்மில் எழுதிட்டு அதை மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சா போதும். அதனால தான் உங்களுக்கு நான் பென்சில் எழுதியிருக்கேன். ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6 அண்ட் 3d10 அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் அந்த ஃபுல் ஃபீல்டு அந்த ஆர்பிட்டல்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 3d8 4s2 ஹாஃப் ஃபீல்ட் மெத்தடில் இருக்குது, ஃபுல் ஃபீல்ட் மெத்தடில் இருக்குது. ஃபார் தட் த ஸ்டேபிளுக்காக நம்ம இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் பிரகாரம் 3d8 4s2 அப்படின்னு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய 3d8 4s2 தான் உங்களுக்கு இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஹைப்ரிடைசேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட், அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். இப்போது D ஆர்பிட்டல்ஸ், S ஆர்பிட்டல்ஸ், P ஆர்பிட்டல்ஸ். D மீன்ஸ் 10, S மீன்ஸ் 2, P மீன்ஸ் 6. ஸோ உங்கள் 2 எலக்ட்ரான்ஸை நீங்கள் பேர் பண்ணி எழுதுறதுனால இங்கே D10ன்னா நான் 5 செக்மெண்ட் இருக்குது. இது S ஆர்பிட்டல்ஸ் வந்து 1 தான், அதாவது ஒரு செக்மெண்ட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 2 மீன்ஸ் நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இதில் P ஆர்பிட்டல்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் 2 2 2. ஸோ உங்களுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் மீன் 3 செக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இப்போது நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். இந்த இடத்துல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது Dயில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேர் பண்ணிட்டு வருவோம். நம்ம எடுத்த உடனே 2 2 ஃபில் பண்ண மாட்டோம். தட் இஸ் தட் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 5ன்னு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறேன். பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அதுக்கப்புறம் நான் பேர் பண்ணிக்கிட்டே வரேன் 1 2 3. ஸோ இதோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா 8 எலக்ட்ரான்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது Dயில். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு லோன் பேராகவே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 4s2வில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் அதை வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஃபுல்ஃபில் போடுறோம். P ஆர்பிட்டல்ஸ் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். நான் சொன்னேன் வேக்கண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டல்ஸ் தான் ஹைப்ரிடைசேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது உங்களுக்கு இந்த எம்டி பிளேஸும் நீங்கள் ட்ரா பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணணும். இது ஏன் ட்ரா பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இது ஹைப்ரிடைசேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நேச்சர் ஆஃப் லிகான்ஸ்.
இந்த நேச்சர் ஆஃப் லிகான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வீக்காக அப்படின்றத மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு CO, CN, NH3 இந்த கேட்டகரிஸில் வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ்னு சொன்னேன். கண்டிப்பாக இங்கே CO தான் இருக்குது லிகான்ஸில். அப்போ இது என்னென்னு எழுதுவோம்? ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ். ஓகேவா? C1 மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் ஃபீல்டுன்னு எழுதுங்க. இதுதான் தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு த நேச்சர் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ் ஃபில்டு. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் நீங்கள் நேச்சராக ஃபில் பண்ணிங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் அன்பேர்டில் இருக்கிறது எல்லாமே பேர்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு தனித்தனியாக இருந்துச்சுல, அந்த 2 எலக்ட்ரான்ஸை நீங்கள் பேர் பண்ணி எழுதும்போது നിങ്ങൾക്ക് எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10. ஏன்னா எஸ் ஆர்பிட்டல்ஸ் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில்ட் ஆகிடும். ஸோ ஃபுல் ஃபில்டாக உங்களுக்கு டி ஆர்பிட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும். எஸ்பியும் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஹைப்ரிடைசேஷனே நம்ம எழுத போகிறோம். ஸோ ஹைப்ரிடைசேஷன் டைட்டில் போடுங்க. எத்தனை எம்டி இருக்குன்னா 1, 2, 3, 4. அப்போது கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்போது ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3. நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா sp மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ sp உங்களுக்கு sp3 உங்களுக்கு இந்த டேப்லேஷன்ஸில் நம்ம பார்த்தோம். sp3 ஐ மீன் கோஆர்டினேஷன்ஸ் 4ல் 2 டைப் இருக்குது. dsp2 அப்படின்னு ஒரு டைப்பு, sp3ன்னு ஒரு டைப் இருக்குது. இதில் டி நம்மளுக்கு வந்திருக்கா? இல்லை, ஏன்னா டி உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சு. sp மட்டும்தான் இருக்குது. அப்போ sp-யோட கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா sp3. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4 sp3 அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இதுதான் நீங்கள் ஹைப்ரிடைசேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த எம்டி ஆர்பிட்டல்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹைப்ரிடைசேஷன். நெக்ஸ்ட் கம்மிங் டு திஸ் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் தி மெட்டல் ஆட்டம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போது நம்ம sp3 ஹைப்ரிடைசேஷன்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். அந்த sp3 ஹைப்ரிடைசேஷன்ஸில் உங்களுக்கு அந்த 4 அந்த செக்மெண்ட்டை நம்ம sp3 ஹைப்ரிடைசேஷன்ஸ் இந்த ஷேப்பில் நம்ம பிளேஸ் பண்ணி 2 ஆர்பிட்டல்ஸ் ஐ மீன் 2 எலக்ட்ரான்ஸ் டு பி ஃபில்டு, ஃபில் பண்ண வெயிட்டிங்கில் இருக்குன்றத டு பி ஃபில்டுன்னு போட்டு நாங்கள் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? sp-யும் ஜாயின் பண்ணி sp3 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது மோரவே இது ரெண்டுமே சேம் தான். இது ஹைப்ரிடைசேஷன் டைட்டில்ஸில் நான் வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். இது வந்து sp அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜியாமெட்ரி. ஸோ ஜியாமெட்ரி என்ன நேமில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா sp3 வந்து டெட்ராஹெட்ரலில் இருக்குது. அப்போ அந்த டெட்ராஹெட்ரலில் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். எங்கேயாச்சும் உங்களுக்கு ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டேப்லேஷனில் எங்கேயாச்சும் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கா? இல்லை, எல்லாமே பேராக உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸில் லோன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இல்லை. லோன் பேர் இருந்தால் இந்த இடத்துல எத்தனை இருக்கோ அத்தனை எழுதுவோம். ஆனால் இங்கே லோன் பேர் எதுவுமே இல்லை. அப்போ நான் 0ன்னு எழுதிக்கிறேன். அப்போது 0 நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஈக்குவலாக ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சுன்னா அது டை மேக்னெட்டிக். ஒரு எலக்ட்ரான் உங்களுக்கு லோன் பேராக இருந்ததுனா அது பேரா மேக்னெட்டிக். நான் 0ன்னு இருக்கிறதுனால நான் டை மேக்னெட்டிக்னு எழுதிட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல லோன் பேர் 1ன்னு இருந்துச்சுன்னா நான் இங்கே பேரா மேக்னெட்டிக்னு எழுதியிருப்பேன். இப்போ 0 மீன்ஸ் டை மேக்னெட்டிக். ஓகேவா? இப்போது நான் இந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லையா 109 பேஜ் நம்பரில் இந்த ஸ்பின்னிங் ஃபார்முலா, தட் இஸ் μs is equal to root of n into n plus 2. இப்போது என்னுடைய வேல்யூ நம்மளுக்கு 0, தட் இஸ் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு வேல்யூ 0. என்னோட வேல்யூ 0ன்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா the answer is also 0 அப்படின்னு கிடைக்கும். So this is that illustrations of the NaCO4. Second illustrations example for NaCN4 4-. உங்களுக்கு அயான்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அயான்ஸில் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆக்சிடேஷன்ஸ் நம்பர் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ நிக்கல் 2+, நிக்கலுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 2. அப்போது நம்மளுக்கு சொன்ன மாதிரி அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் 28ன்னு இருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு 2+ இருக்கிறதுனால அதுலேருந்து 2- பண்ணணும். பட் 26 மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த 26 நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸில் ஃபில் பண்ணுறப்ப 4s2 ஃபில் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு 2 மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ 3d10 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 2+ இருந்துச்சுன்னா அதுலேருந்து 2- பண்ணணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அயான்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இனிஷியலாக நீங்கள் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டால் மட்டும்தான். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் அவேர்னஸ் வேணும். ஸோ 28லேருந்து 2- பண்ணுறேன், 26 தான் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி 1s2 2s2 ஃப்ரேம் பண்ணிங்கன்னா 3d10ஓட கம்ப்ளீட் ஆகும். 4sல வராது. ஓகேவா? ஸோ 3d8 4s 0 அப்படின்னு எழுதியிருப்பீங்க. ஓகேவா? தட் இஸ் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் ஆஃப் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் திங் மாதிரி ஃபில் பண்ணியிருக்கு. அது மாதிரி CN இருக்கிறதுனால இது ஸ்ட்ராங் ஃபீல்ட்.
ஃபுல்ஃபில்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 லோன் எலக்ட்ரான்ஸும் ஒன்றா ஜாயிண்ட் ஆனால் உங்களுக்கு 4 இடத்துல உங்களுக்கு பேட் எலக்ட்ரான்ஸ் வரும், ஒரு செக்மெண்ட் மட்டும் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேட் எலக்ட்ரான்ஸை தனியாகவும் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸாக நம்ம ஹைப்ரிடைஸ் பண்ணுறோம். இப்போ டிஎஸ்பி இதுலேயே வேக்கண்ட் நம்மளுக்கு இருக்கிறதுனால டிஎஸ்பி2 அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது உங்களுக்கு புரியும் sp3க்கும் டிஎஸ்பி2க்கும் உள்ள வித்தியாசம். இது ஸ்கொயர் பிளானரில் இருக்குது, ஏன்னா டிஎஸ்பி2 ஸ்கொயர் பிளானர் அந்த டேப்லேஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. இதுலேயும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது, தனியாக ஒரு எலக்ட்ரான் இல்லை. ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் 0, அதோட 0. இப்போ பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் இது வந்து மேக்னெட்டிக் நான் சொல்லிட்டேன். அதே வேல்யூ தான் 0ன்றதுனால உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் ஸ்பின்னிங் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் என்னன்னு வரும், இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் 0ன்னு வரும். ஸோ இதே கேட்டகரிஸில் நீங்கள் மற்ற இல்லஸ்ட்ரேஷன்ஸும் நீங்கள் வீட்டில் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த விபிடியில் வந்து லிமிடேஷன்ஸும் இருக்குது, ஏன்னா இதில் ட்ராபேக்ஸும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அபவுட் த கலர் காம்ப்ளெக்ஸ் பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஐ மீன் இந்த விபிடி தியரி. அதே சேம் டைம் ஸோ லைக்வைஸ் நீங்கள் அதோடைய விபிடியோடைய லிமிடேஷன்ஸும் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.